அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். பிப்ரவரி 26 முதல் அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவதால் இந்த வேளையில் எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம். அவசியம் பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற உள்ளன, அவற்றை நாம் எப்படி தடுப்பது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்புவதும் சரி, நீச்சம் பெறுவதும் சரி சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இப்போது பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதி மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியிலும் திரும்புகிறார். எனவே கூடுதல் கவனம் இந்த வேளையில் சிறு சிறு பணிகளாக இருந்தாலும் மிகவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தெறிவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். பொதுவாக வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்களிலே அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனுக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்தின் உச்ச அதிபதியாகவும் அவர் பார்க்கப்படுகிறார். எனவேதான் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசி உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே மதிநுட்பத்தை மிக தெளிவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் அல்ல, விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவேகத்துடன் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை அற்புதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானவராக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது தனது பார்வையில் சூரியன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை நட்பு கிரகமாக பார்க்கிறார். சமகிரகமாக சூரியனின் பார்வையில் இருக்கிறாருங்க. செவ்வாய், குரு, சனி போன்ற கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். ஆனால் சனி இவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். அதே வேளையில் குரு மற்றும் செவ்வாய் பகை கிரகங்களாக பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் ஒருவரை மட்டும்தான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. மதிநுட்பத்தை நன்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சந்திரன். அவரை இவர் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் வித்யாகாரகரான புதன் என்று சொல்லிவிட முடியும். சில நேரங்கள்ல கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட பெரிய அளவுல தடை தாமதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனின் அறிவாற்றல் இல்லை என்றால் அதை சாதுரியமாக மாற்றிக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த வகையில் பார்க்கும் போது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகுங்க. எனவேதான் புதன் சாதகமற்ற அமைப்பில் தற்போது மீன ராசியில் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் அதிகமாக உள்ளது. அந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவேதான் எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம். அவசியமாக பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகள்ல சில திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழலும் அதனால் எதிர்பாராத சில சங்கடங்களும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவர் வலுவிழந்து நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியிலும் திரும்புகிறார், மேலும் வலுவிறக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வேளையில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.
மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெற்று வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்துல எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப சிக்கலை போல் மிக கடினமானதாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாகவே தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் கல்வி அறிவு மட்டுமல்ல, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக புதனின் நீச்ச பயிற்சியால் இந்த தருணத்தில் கிடைக்கும். இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் இது போன்ற சிரமங்களை நிச்சயமாக தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் அதை தங்களுடைய பார்வையிலே வைத்து செய்வது நல்லது. ஆனால் அதே வேளையில் எல்லா வகையிலும் சிரமம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் சில பணிகள் மந்தமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறார். சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டகம ஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. எனவே ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருப்பதால் சில மாற்றங்கள் கிடைத்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருப்பதுதான் பிரதானமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் உறுதியாக அனைத்து வகையான பணிகளிலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிரமங்களை தகர்த்தெறிந்து நன்மை நிறைந்தவையாக ஆற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவிழக்கிறாருங்க. அவை தொழில் ரீதியான பணிகள்ல எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்வது அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை உறுதியாக விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தும். எனவே இந்த வேலையை சற்று நிதானத்துடன் எதிர்கொண்டால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவரும் மார்ச் 4ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக புதிய வருவாய்க்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். ஜென்மத்தை விட்டு விலக போகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிதுனராசிக்காரர்கள் மிக சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் உறுதியாகவே நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு